வணக்கம். மறுபடியும் மோகன் சர்மா செலிபிரிட்டி கிச்சன் இந்த ப்ரோக்ராமில் உங்களை சந்திக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ நம்ம இன்னைக்கு செய்ய போறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஐட்டம் தான். இருந்தாலும் நான் செய்யற முறை வித்தியாசமா இருக்கும். அதுபோல இது இப்போ நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி செய்யறது இல்லை. அதாவது எண்ணெய் கத்திரிக்காய். இதுக்கு பேரு எண்ணெய் கத்திரிக்காய். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறது பார்ப்போம் வாங்க. இத பாத்தீங்களா? இது நாட்டு கத்திரிக்காய். இதுதான் இதுக்கு நம்ம எண்ணெய் கத்திரிக்காய்க்கு. இந்த நாட்டு கத்திரிக்காயத்தான் இந்த மாதிரி நீள வாக்குல நீட்ட வாக்குல சின்ன சின்ன பீசஸா நம்ம கட் பண்ணி முதல்ல வச்சுக்கிறோம். கொஞ்சம் ஜீரகம், மஞ்சத்தூள், டர்மரிக் பவுடர், கொஞ்சம் உப்பு டேஸ்டுக்காக, அப்புறமா மிளகுத்தூள் அதாவது சில்லி பவுடர், இது தனியாத்தூள், இது ஜீரகத்தூள். இந்த ஐட்டங்கள் தான் நம்ம இன்னைக்கு எண்ணெய் கத்திரிக்காய் பண்றதுக்காக பயன்படுத்த போறோம். இப்போ இந்த எண்ணெய் கத்திரிக்காய், நாட்டு கத்திரிக்காயில நம்ம பண்ற ஒரு டிஷ் எப்படி செய்யறது அந்த முறையை பார்ப்போமா வாங்க. முதல்ல இந்த ஃப்ளேமை ஆன் பண்ணிக்கிறோம். இது பாருங்க, ஃப்ளேம் ஆன் ஆயிடுச்சு. அதுக்கு மேல இந்த பாத்திரத்தை வச்சுக்கிறோம். அதோட மூடிய பக்கத்துல அப்புறப்படுத்தி வச்சுக்கிறோம். முதல்ல இந்த பாத்திரத்துல நம்ம கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கணும். நல்ல சுத்தமான ஒரு தண்ணி, ஒரு டம்ளர் ஊற்றிக்கிறோம். இதுல கொஞ்சமா ஆயிலையும் இதுல சேர்த்துக்கிறோம். இந்த தண்ணீரையும் ஆயிலும் சேர்ந்த கலவையில தான் இந்த கத்திரிக்காய் குக் ஆகுது. இப்போ இதுல இந்த ஜீரகம் வச்சிருக்கோமே அதை சேர்த்துக்கிறோம். இத ஒரு 2 to 3 minutes இத நம்ம கொதிக்கிற அளவுக்கு குக் பண்ணணும். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க, நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. தண்ணி, எண்ணெய், அப்புறம் ஜீரகம். அதுல நம்ம இந்த நீளமா கட் பண்ணி வச்சிருக்கோமே கத்திரிக்காய், நாட்டு கத்திரிக்காய், அதுல போட்டுக்கிறோம். நல்லா ஒரு முறை நல்லா கலரி விட்டோம். இந்த கத்திரிக்காய் மேல இந்த எண்ணெயும் தண்ணியும் எல்லாம் யூனிஃபார்மா பட அளவுக்கு கலரி விட்டுட்டோம். மஞ்சத்தூள் இதுல சேர்த்துக்கிறோம், டர்மரிக் பவுடர், அப்புறமா உப்பு டேஸ்டுக்காக நம்ம வச்சிருக்கோம், அதை சேர்த்துக்கிறோம். இது சில்லி பவுடர், அதையும் அதுல போட்டுக்கிறோம். ஜீரக பவுடர் வச்சிருக்கோம், அதையும் அதுல சேர்த்துக்கிறோம். தனியாத்தூளையும் இதுல சேர்த்துக்கிறோம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்றோம். பாருங்க, நல்லா கலரி விடணும். இப்போ எல்லா பீஸ்லயுமே யூனிஃபார்மா நம்ம இப்ப சேர்த்துக்கிட்ட எல்லா பொடிகளும் யூனிஃபார்மா அதுல ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். இப்ப நம்ம போட்டோமே இந்த ஜீரகத்தூள், தனியாத்தூள்,
அது தனியா போடாம சாம்பார் பொடி இருக்கு பாருங்க, அதை நம்ம சேர்த்துக்கலாம். சாம்பார் மசாலா அப்படின்னு கிடைக்குதே, அந்த பொடியை இதுல சேர்த்துக்கலாம். ஆனா நான் ப்ரிஃபர் பண்றது இந்த மாதிரி தனியா போட்டு செஞ்சா இதோட டேஸ்ட் தனியா இருக்கும், நல்லா இருக்கும். ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே குக் பண்ண விடுங்க. 5 நிமிஷம். இதை பாருங்க. 5 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா பாருங்க, நல்லா அதுல குக் ஆயிருக்கு. எல்லா பீஸுமே அப்படியே அந்த எண்ணெயிலையும் தண்ணியிலும் நல்லா விதங்கி நல்லா குக் ஆயிருக்கு. இந்த நேரத்தில் நம்ம செய்ய வேண்டியது, இதுக்கு பேரு எண்ணெய் கத்திரிக்காய். மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். ஆயில் இந்த நேரத்துல தான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதுல சேர்க்கணும். இந்த ஆயில்ல தான் இந்த கத்திரிக்காய் பாருங்க, இந்த பாருங்க நல்லா குக் ஆகுது பாருங்க. இது அப்படியே அப்பப்போ கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ ஃப்ளேம் லோ ஃப்ளேம்ல வைக்கிறது தான் இதுக்கு பெட்டர், இல்லைன்னா கீழே கரிஞ்சு போயிடும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே அதை மூடி வைப்போம். பாருங்க, 10 நிமிஷம் கழிச்சு நான் திறக்க போறேன். இப்ப பாத்தீங்கன்னா இத பாருங்க. ஆஹா, என்ன ஃப்ளேவர்! கத்திரிக்காய் சைஸ் எல்லாம் கம்மியாகி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி அப்படியே ஆயில் அது விதங்கி எண்ணெய் கத்திரிக்காய் அப்படின்னு சொன்னோமே, அந்த பேருக்கு கரெக்டா நல்லா எண்ணெய் கத்திரிக்காயாகவே அது மாறிடுச்சு. பாருங்க, எண்ணெயில விதங்குற கத்திரிக்காய் பாருங்க. இது எண்ணெய் கத்திரிக்காய் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கிறோம். எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி. அப்படி நம்ம இன்னைக்கு பார்த்தோம் எண்ணெய் கத்திரிக்காய், நாட்டு கத்திரிக்காய எண்ணெயில எப்படி செய்யறது. எண்ணெய் கத்திரிக்காய்னு இதுக்கு பேரு. இப்போ கிராமங்கள் எல்லாம் நிறைய இது செய்யறாங்க, வீடுகளில் செய்யறாங்க, ஹோட்டல்ல எல்லாம் இந்த மாதிரி செய்யவே மாட்டாங்க. இதை செஞ்சு பாருங்க. இந்த முறையில நீங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. நிச்சயமா இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு உங்க கருத்துக்களை எழுதுங்க. மோகன் சர்மா செலிபிரிட்டி கிச்சன் gmail.com. இன்னும் சொல்ல போனா, நீங்க பாக்குறீங்கல்ல யூடியூப்ல, அதுல லைக்னு இருக்கு பாருங்க ஒரு பட்டன், அதை பிரஸ் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாருக்கும் சொல்லுங்க. ஓகே, சோ நம்ம மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.